பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி தினை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாற்றுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல். புரதச்சத்து, நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான், கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000
பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.